வெல்கம் டு அமேசிங் அபீஸ் கிச்சன். உங்களுக்கு புதுசான டேஸ்டியான ரெசிபீஸ்க்காக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வெண்டைக்காய் வச்சு கிரேவி, கறி, ஃப்ரை, கூட்டு எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் ஸ்டஃப்ட் லேடிஸ் ஃபிங்கர் இது வரைக்கும் நம்ம செஞ்சு பார்த்துருக்க மாட்டோம். குஜராத்தி ஸ்டைலில் தேங்காய் மசாலா வச்சு லேடிஸ் ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் தேங்காய், திருவின தேங்காவை எடுக்கணும். அதில் கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், அது அப்புறம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இது இந்த தேங்காய் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த தேங்காய் அந்த வெள்ளையே தெரியாமல் எல்லாமே அந்த ரெட் கலரில் மாறுற மாதிரி பார்த்துடுங்க. அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு வெண்டைக்காய் வச்சு நம்ம இந்த ஸ்டஃப்டு வெண்டைக்காய் செய்ய போகிறோமோ அவ்வளோத்துக்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கிடணும். மேல் பகுதியிலையும் இந்த கீழே உள்ள அந்த தேவையில்லாத நுனி பகுதியையும் நம்ம வெட்டி எடுக்கணும். அப்புறம் ஒரு வெண்டைக்காயை 2 அட்டு வெட்டணும். அப்புறம் நம்ம ஒரு வெண்டைக்காய் வெட்டும்போது மேலே கொஞ்சம் இடம் விட்டுட்டு கீழே நேராக கீறணும். ஃபுல்லாக நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நேராக கீறிட்டிங்கன்னா நம்ம மசாலாவை உள்ளே வைக்கும்போது அது பிரிந்து வெளியில் வந்துடும். அந்த மசாலா வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சமாக மேலே இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நேராக கீறுங்க. அப்புறம் அந்த நம்ம தேங்காய் மசாலா செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை அந்த வெண்டைக்காய்க்குள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். எல்லாம் கொஞ்சம் 1 ஸ்பூன் கப்பும் தேங்காய் மசாலாவை இந்த வெண்டைக்காய்க்குள்ளே போடணும். போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த தேங்காய் வெளியில் நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அந்த டைமில் அது வெளியில் வராமல் இருக்கும். இதை மாதிரி எல்லா வெண்டைக்காவையும் எடுத்து கீறிட்டு அந்த தேங்காய் மசாலாவை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் இந்த மசாலாவில் ஃப்ரை ஆகும்போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இந்த வெண்டைக்காயை ஒவ்வொன்றா எடுத்து இந்த பேனில் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டைக்காய்க்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இந்த நைட்டு இந்த வெண்டைக்காயை ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி எடுத்து குடிச்சா பிளட் சுகர் லெவல் குறையும். இப்போது நம்ம வெண்டைக்காய் ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு ப்ரௌன் கலரில் இந்த வெண்டைக்காய் கீழே வந்திருக்கான்னு பார்க்கணும். வந்துருதுன்னா கொஞ்சம் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்னொரு சைடு, அடுத்த சைடு நம்ம இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் மாற்றி போடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த வேகாத பக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து மாற்றி போடணும். அந்த வெண்டைக்காயில் எல்லா பக்கமும் ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் அது குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். எல்லா சைடும் நல்லா குக் ஆன பிறகு நம்ம குக்கிங் முடிஞ்சாச்சு. நம்மளோட டேஸ்டியான ரெசிபி ரெடியாக இருக்குது. நம்ம சாப்பிட வேண்டியதான் மிச்சம். ரெசிபியை ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. நம்ம டெய்லி பண்ணுறத விட ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.